வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பாசபந்தம் கதையின் 14வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மிர்துலாவின் முகத்தை பார்த்தே அவளின் நிலைமையையும் அவளது உணர்வுகளையும் புரிந்து கொண்ட மருத்துவர், எதுக்கு இப்படி பேசுறீங்கம்மா? இப்பெல்லாம் சர்வ சாதாரணமா 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு கூட சிலருக்கு குழந்தை பிறக்குது. இதெல்லாம் பிரச்சனையே இல்ல. நான் சில மருந்து மாத்திரைகள் எழுதி கொடுக்கிறேன், எல்லாம் சரியாகிடும் என்ற மிருதுளாவுக்கு ஆதரவாக பேச, மீனாட்சியோ பதிலுக்கு அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர் ஒரு கட்டத்தில், நாங்க சொல்றது தான் நீங்க செய்யணும், அதுக்குத்தான் நீங்க இங்க டாக்டரா இருக்கீங்க. இப்ப நான் சொன்னதை செய்ய போறீங்களா இல்லையா? முடியலன்னா சொல்லுங்க, நாங்க வேற ஹாஸ்பிட்டல் போறோம் என்று சண்டை போட்டவர் எழுந்து கொண்டு மிருதுளாவின் கையை பிடித்து எழுப்ப முயற்சிக்க, பயந்து போன மருத்துவர், இங்கே இவர்களால் மேனேஜ்மெண்டில் தான் திட்டு வாங்க வேண்டுமோ என்று நினைத்தவர் மீனாட்சியை சமாதானம் செய்து அமர வைத்தவர். அவர் சொல்வது போல செய்வதாக சொல்லவும் தான் அமைதியானார் மீனாட்சி. இவ்வளவு நடந்து கொண்டிருந்தும் மிருதுளா அமைதியாகத்தான் அமர்ந்திருந்தாள். அதன் பின் அந்த மருத்துவர் டெஸ்ட் செய்வதற்கான அப்ளிகேஷன் படிவத்தை மீனாட்சியிடம் கொடுத்தவர் ஒரு நர்ஸை அழைத்து மிருதுளாவிடம் படிவத்தை பூர்த்தி செய்து வாங்கி கொண்டு டேட் அப்பாயின்மெண்ட் செய்து கொடுக்கும்படி சொல்லிவிட, இருவரும் நர்ஸை பின்தொடர்ந்து மருத்துவர் அறையை விட்டு வெளியே வந்தனர். போகும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்த மருத்துவர், இப்படியும் ஒரு பொம்பளையா? இங்கேயே இந்த கத்து கத்துதே, வீட்டில் அந்த பொண்ணை என்ன பாடுபடுத்துதோ? எந்த விஷயத்துல பொம்பளைகளுக்கு பொம்பளை உறுதுணையா இருக்கணுமோ அந்த விஷயத்துல தான் பொம்பளைகளுக்கு பொம்பளைங்க எதிரியா இருக்காங்க. குழந்தை லேட்டாச்சுன்னா ஒரு பெண்ணா மாமியார் தான் மருமகளோட உணர்வுகளை புரிஞ்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்களே அவங்கள வீட்டுக்குள்ள கஷ்டப்படுத்துறதும் இல்லாம வெளியவும் அவமானப்படுத்துறாங்க. ஒரு பெண்ணா பீரியட்ஸ் டைம்ல அவங்க மனசை புரிஞ்சுக்காம அதை தொடாத, இங்க உட்காராதேன்னு சொல்லி அவங்க மனசை ஹர்ட் பண்றாங்க. ஆக மொத்தம் பொம்பளைங்களுக்கு பொம்பளைங்க தான் சில விஷயங்கள்ல எதிரி என்று நொந்து கொண்டார் அந்த மருத்துவர். வெளியே வந்ததும் படிவத்தை பூர்த்தி செய்து நர்ஸிடம் கொடுத்தும் மனபாரத்தில் உடல் அசதியாக இருக்க, நர்ஸிடம் விவரத்தை சொல்லிக்கொண்டு ரிசப்ஷனில் இருந்த இருக்கையில் சென்று மிருதுளா அமர்ந்து கொள்ள, இங்கே நர்ஸோ கம்ப்யூட்டரில் இவர்களுக்கான தேதியை பார்த்தார். ஒரு குறிப்பிட்ட தேதியை சொன்னவர், கணவன் மனைவி இருவரும் வர வேண்டும் என்று சொல்லவும், இதுக்கு எதுக்கு என் பையன் வரணும்? அதெல்லாம் வரமாட்டா, அவனுக்கு என்ன என்று அந்த நர்ஸிடம் மீனாட்சி வாக்குவாதத்தில் ஈடுபட, அவரோ, இல்லம்மா 2 பேரையும் தான் டெஸ்ட் பண்ணணும், அப்பதான் என்ன ப்ராப்ளம்னு தெரியும், இது எங்க ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ், புரிஞ்சுக்கோங்க என்ற பதிலுக்கு புரிய வைக்க முயல, இதையெல்லாம் மீனாட்சி கேட்டால்தானே அவர் பிடியில் நின்று கொண்டிருக்க, அப்பொழுது இங்கென்ன சத்தம் என்ற குரல் பின்னால் இருந்து கேட்கவும் திரும்பிய மீனாட்சி ஆனந்த அதிர்ச்சி அடைந்தார். எதிரில் நின்றிருந்தவளை பார்த்து, சரண்யா கண்ணு, எப்படிடா இருக்க என்று அவர் ஆசையுடன் அழைக்க, நான் நல்லா இருக்கேன் அத்தை என்று பதிலுக்கு கூறினாள் மீனாட்சியின் தம்பி மகள் சரண்யா. ஒரு நிமிஷம் அத்தை என்றவள் நர்ஸிடம் திரும்பி, என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டவள் அந்த படிவத்தை வாங்கி கொண்டு, என்னோட ரிலேட்டிவ் தான், நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று அந்த நர்ஸை அனுப்பியவள் மீனாட்சியிடம் திரும்பி, என்னத்த இப்படி அழைச்சு போயிட்டீங்க, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று நலம் விசாரித்தாள். இங்க என்ன, எல்லாரும் நல்லா இருக்கோம், என் தம்பி எப்படி இருக்கா? அப்பா நல்லா இருக்காங்க அத்தை என்றவள் படிவத்தில் தன் பார்வையை பதிக்க, வயசுக்கு வந்தப்போ உன்னை பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பார்க்குறேன், என்ன ஒசரமா வளர்ந்துட்டடா. அன்னைக்கு ஏதோ சண்டை, உன் அப்பா உங்களை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான், அதுக்கப்புறம் நீயாவது என்னை பார்க்க வந்திருக்க கூடாதா கண்ணு என்ற மீனாட்சி கேட்கவும், நிமிர்ந்து அவரை பார்த்தவளின் கண்களில் என்ன இருந்ததோ, ஆனால் குரலில் அன்பு அதிகமாகவே இழை ஓடியது. நாங்க என்னத்த பண்றது, அன்னைக்கு ஃபுல்லா உங்களை பார்க்கணும்னு நான் எப்படி அழுதேன்னு தெரியுமா? ஆனா அப்பா விடவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்க வெளியூர் போயிட்டோம். பிறகு ஸ்கூல் காலேஜ் வேலைன்னு
அப்படியே டைம் போயிடுச்சத்த என்றாள் சோகத்துடன். அழாதடா, ஏதோ தெரியாம அப்படி சொல்லிட்டேன். அதுக்கு இப்படியா உங்க அப்பன் பொசுக்குன்னு கோவிச்சுக்கிட்டு போவான்? எல்லாம் உங்க அம்மா வேலையாத்தான் இருக்கும். அவ தான் ஏதாவது சொல்லி கொடுத்திருப்பா. அப்படிலாம் இல்லத்த. என்ன இருந்தாலும் அப்பாவை பார்த்து நீங்க வெளியே போன்னு சொல்லி இருக்க கூடாது. யாரா இருந்தாலும் கோபம் வரத்தானே செய்யும். ஆ, அன்னைக்கு என் நாக்குல என்ன இருந்ததோ. இனி பழைய விஷயத்த பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அதை விடு கண்ணு, நான் கூடிய சீக்கிரத்துல வீட்டுக்கு வரேன் என்றவர் தற்பொழுது மருத்துவமனைக்கு வந்திருக்கும் காரணத்தையும் நர்ஸிடம் பேசிக் கொண்டிருந்த விஷயத்தையும் சொன்னவர். நீ சொல்லுடாம்மா, இந்த டெஸ்ட் செய்யறதுக்கு எதுக்கு என் மாவன் வரணும்? அவனுக்கு என்ன சிங்கம்? குறையெல்லாம் இவகிட்ட தான் இருக்கும். நீ ஒரு வார்த்தை அந்த நர்ஸு கிட்ட சொல்லு கண்ணு என்று கூற, இல்லத்த, இது எங்க ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ். நாங்கள் அதை மீற முடியாது. மீறி ஏதாவது செஞ்சு அதை பிரச்சனையாச்சுன்னா முதலாளிக்கு தெரிஞ்சது வேலையை விட்டு தூக்கிடுவாரு. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. அத்தானை வர சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்படியாம்மா, சரிடா, நான் அவனையும் வர சொல்றேன், நீயே பார்த்துக்கோ. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரி, உங்க மருமக எங்க? அவளா அங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கா என்றவர். உன்னத்தான் என் மவனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசையா இருந்தேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துடுச்சு. இப்ப எவ்வளவோ ஒருத்திய கல்யாணம் செஞ்சுக்கணும்னு என் மவனுக்கு தலை எழுத்து என்ற மீனாட்சி பேசிக்கொண்டே வர, ரிசப்ஷன் ஏரியா வரவும் அங்கே அமர்ந்திருந்த மிருதுளாவை காட்டி, இவதான் சந்துரு பொண்டாட்டி, பேரு மிருதுளா என்று அறிமுகம் செய்யவும், தன்னை கேள்வியாக பார்த்து கொண்டிருந்த மிருதுளாவின் முன் கையை நீட்டியவள், ஹாய் மிர்துளா, ஐ எம் சரண்யா, இவங்களோட தம்பி பொண்ணு என்ற புன்னகையுடன் சொல்ல, தயக்கத்துடன் அவளது கரங்களை பற்றிய மிர்துளா பதிலுக்கு ஹாய் சொல்ல, சிநேகமாக சில நிமிடங்கள் அவள் பேச, அப்பொழுதும் மீனாட்சி சரண்யாவை தான் தன் மகனுக்கு மனம் முடிக்க நினைத்திருந்ததை சொல்லி மேலும் மிர்துளாவின் மனதை புண்படுத்தினார். ஒரு வழியாக பேசி முடித்துவிட்டு இருவரும் ஆட்டோவில் கிளம்பி செல்ல, போகும் அவர்களையே பார்த்திருந்த சரண்யாவின் கண்களில் குரோதம். நாட்டாம வீட்டுக்கு மருமக ஆயிட்டா, அதிகார பலம் இருக்குன்னு. என்ன வேணா பேசுவியா? உங்க வீட்டுக்கு நாங்க எந்த வகையில குறைஞ்சிட்டோம்? அன்னைக்கு நடந்தத நான் இன்னும் மறக்கல. உன்னை என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பல வருஷம் கழிச்சு இப்பதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இனி என்ன பண்றேன்னு பாரு என்ற மனதுக்குள் கருவி கொண்டவள் தனது வேலையை பார்க்க சென்றாள். மீனாட்சியும் மிருதுளாவும் வீட்டிற்கு திரும்பி வந்த நேரம் சந்திரவும் வர, இரவு உணவு முடிந்ததும் மீனாட்சி விபரத்தை தன் மகனிடம் கூறவும் அவனுக்குள் ஒரு நொடி திக்கென்று இருந்தது. இப்ப எதுக்குமா இந்த வேலையெல்லாம்? குழந்தை உண்டாகும் போது உண்டாகட்டும், எப்ப பாரு இதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று எரிந்து விழுந்தான். என்னடா இப்படி சொல்ற? ஊருக்குள்ள அவன் கல்யாணமாகி அடுத்த 10 மாசத்துல புள்ளையை பெத்துக்கிறான். இங்க என்னடானா என்றவர் பேசி பேசியே ஒரு வழியாக அவனை சம்மதிக்க வைத்தவர். அவர்கள் போக வேண்டிய தேதியை தெரிவித்துவிட்டு சரண்யாவை அங்கு பார்த்ததை பற்றியும் சொல்ல, அதை கேட்டு சந்தோஷப்பட்டவனிடம் மேலும் சில நிமிடம் பேசிவிட்டு சென்றார். நர்ஸ் குறித்து கொடுத்திருந்த நாளில் மிருதுளாவும் சந்திரவும் மருத்துவமனை சென்றனர். சரண்யாவிற்கு ஏற்கனவே தொலைபேசியில் விபரம் தெரிவிக்கப்பட்டதால் இவர்கள் வரவும் வாசலுக்கு சென்று அழைத்து வந்தவள் தன்னுடைய பிரத்யேக அறைக்கு சென்று உட்கார வைத்தாள். அவர்களுக்கு குடிக்க சொல்லிவிட்டு, அப்புறம் அத்தான் எப்படி இருக்கீங்க என்ற புன்னகையுடன் சரண்யா கேட்க, நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? வீட்டுல மாமா அத்தை எல்லாரும் எப்படி இருக்காங்க என்ற பதிலுக்கு கேட்டவனிடம் மேற்கொண்டு பொதுவாக நல விசாரிப்புகளை பேசிக் கொண்டிருந்தவள் அவனின் முகத்தில் இருந்த கலக்கத்தை பார்த்து, எதுக்கத்தான் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? கூல், ரிலாக்ஸா இருங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது என்றாள் ஆறுதலாக. தன் ஒரே தம்பியின் மகளை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்து பிறந்த வீடு சொத்தை கைக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக சரண்யாவை சந்துருவிற்கு திருமணம் செய்ய மீனாட்சி ஆசைப்பட்டிருக்க, சரண்யாவுக்கும் சிறு வயது முதல் பார்த்து பழகி பிரமித்த அத்தானின் அழகில் மயங்கி அந்த வயதில் அவன் மேல் உள்ள கிரேஸில் கல்யாணம் செய்து கொள்ள நினைத்திருந்தாள். ஆனால் 2 பேர் நினைத்தும் நடக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கும் சரண்யாவிற்கு அந்த காதலை விட பழிவாங்கும் வெறிதான் அதிகமாக இருந்தது.
அதை எந்த வகையிலாவது தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கவும் நர்ஸ் வந்து டெஸ்டிற்கு அழைக்க அடுத்த சில மணி நேரத்தில் இருவருக்கும் டெஸ்ட் எடுத்து முடிக்கப்பட்டது. ரிசல்ட் வர 1 வாரம் ஆகும் என்பதால் அவ்வளோதான் முடிஞ்சது. ரிசல்ட் வர 1 வாரம் ஆகும். வந்ததும் நானே கால் பண்ணி சொல்றேன் அத்தான் என்று சரண்யா சொல்ல, சரி என்று அவளிடம் விடை பெற்று கொண்டு இருவரும் கிளம்பினர். தோ 1 வாரம் கடந்தது. அவசர வேலையாக சந்துரு சென்னை கிளம்பி சென்று விட்டதால் மிருதுளாவும் மீனாட்சியும் தான் மருத்துவமனைக்கு சென்றனர். ரிசல்ட் வந்ததுமே டாக்டரை சென்று பார்த்து விஷயத்தை தெரிந்து கொண்ட சரண்யா இது பற்றி அவர்களிடம் பக்குவமாக பேசிக்கொள்வதாக கூறி அந்த ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு தன் அறையில் காத்திருக்க இருவரும் அங்கே வந்து சேர்ந்தனர். தன் முன் கலக்கத்துடன் அமர்ந்திருக்கும் மிருதுளாவை சோகமாக பார்த்த சரண்யா, 2 பேருக்கும் மேஜரா எதுவும் பிரச்சனை இல்லை மிருதுளா, பட் உங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப்ஸில் அடைப்பு இருக்கலாம்னு ஒரு டவுட் இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் செய்ய வேண்டியிருக்கு. அதில் பிளாக் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் போகலாம் என்று சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த மிருதுளாவிற்கு மீனாட்சி சொல்வது போல தப்பு நம்மேல் தானா என்று நினைக்கையில் கொஞ்சம் கலக்கமும் எல்லாம் சரியாகிவிட வேண்டும் என்ற பயமும் ஏற்பட்டது. ஆனால் மீனாட்சியோ சரண்யா சொன்னதை கேட்டதும், நினைச்சேன் இவளுக்கு தான் ஏதாவது குறை இருக்கும்னு. இப்படி உடம்புல குறைய வச்சுக்கிட்டு தான் அதை மறைச்சி என் பையன் தலையில கட்டி வச்சிட்டீங்களா? இப்படி அநியாயமா ஏமாத்திட்டீங்களேடி என்று கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய, அத்தை ப்ளீஸ் கத்தாதீங்க, இது ஹாஸ்பிட்டல், இது பெரிய விஷயமே இல்லை, சரி பண்ணிடலாம் என்று அவரை சமாதானம் செய்த சரண்யா, நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, இல்லைன்னா என்ன தெளிவா சொல்ல விட மாட்டீங்க என்று அவரை வெளியே அனுப்பி வைத்தாள். மீனாட்சி வெளியே போனதும் அத்தை பேசினது எல்லாம் மனசுல போட்டுக்காதீங்க மிருதுளா, இந்த காலத்துல இதெல்லாம் பயப்படுற அளவுக்கு பெரிய விஷயமே இல்லை, ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் செஞ்சா போதும், அப்புறம் நீங்க உடனே கன்சீவ் ஆகலாம் என்று சரண்யா சொல்ல, கலங்கிய தன் கண்களை துடைத்து கொண்ட மிருதுளா முழு விபரத்தை கேட்கவும், ஃபெலோப்பியன் டியூப்ஸ் தான் உங்க யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸை கனெக்ட் பண்ணுது, அது வழியாத்தான் எக் டிராவல் செஞ்சு உங்க கர்ப்பப்பைக்கு வரும், அது மட்டும் இல்லாம ஸ்பெர்ம் எக் ஃபெர்டிலைசேஷன் அந்த டியூப்ஸ்ல தான் நடக்குது, ஸ்பெர்ம் எக் மீட் பண்ண அந்த டியூப்ல அடைப்பு இருக்கக்கூடாது, இருந்தா ஃபெர்டிலைசேஷன் நடக்காது, ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் இருக்கான்னு கண்டுபிடிக்க ஹிஸ்டரோசால்பிங் ஓக்ராபின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, அடைப்பு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா செலக்டிவ் சல்பிங்கோகிராபி ப்ரொசீஜர் பண்ணுவாங்க என்று விளக்கமாக சரண்யா கூற, மிருதுளா தயக்கமாக, இது மேஜரா இல்ல மைனர் ஆபரேஷனா என்ற கொஞ்சம் மிரட்சியுடன் கேட்க, அவள் முகத்தில் இருந்த கலக்கத்தை பார்த்து, நீங்க பயப்படுற மாதிரி மேஜர் ஆபரேஷன்லாம் இல்ல, லேப்ராஸ்கோபி மாதிரி சின்னதுதான், கேத்தட்டரின்னு ஒரு சின்ன டியூபை உங்க வஜினா வழியா இன்சர்ட் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி வலி இருக்காது, சில சமயம் சின்னதா இருக்கலாம், ஒரு அரை மணி நேர ப்ரொசீஜர் அவ்வளோதான், டோன்ட் பேனிக் மிருதுளா என்று அவளை சமாதானம் செய்தவள் மருத்துவராக மேலும் சில அறிவுரைகளை கூறினாள். அடுத்து அவளிடம் சில படிவங்களில் கையெழுத்து வாங்கி கொண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் மருத்துவமனைக்கு வர சொல்லி அனுப்பி வைத்தாள் சரண்யா. இதில் இருக்கும் சூழ்ச்சி தெரியாமல் மருத்துவர் என்று அவளை நம்பி கிளம்பி சென்றாள் மிருதுளா. ஊருக்கு சென்றிருந்த சந்துரு திரும்பி வந்திருக்க அவனிடம் சரண்யா சொன்ன விவரங்களை மீனாட்சி சொல்லவும், அவனோ பக்கத்தில் நின்றிருந்த மிருதுளாவை திரும்பி குற்ற பார்வை பார்க்க அவள் தலையை குனிந்து கொண்டாள். மேலும் சரண்யா சொன்ன ட்ரீட்மெண்டை பற்றியும் எடுத்து சொல்லவும் சரி என்று சம்மதம் சொன்னான் அவன். சரண்யா தனிமையில் சொன்ன விஷயங்களையும் சந்துருவிடம் பகிர்ந்து கொண்டாள் மிருதுளா. அத்தோடு தனது பெற்றோரிடமும் விஷயத்தை கூறினாள். அதை கேட்டு பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு டாக்டர் சொல்லி இருக்காங்கம்மா, எல்லாம் சரி ஆயிடும் என்று மிருதுளா சமாதானம் சொல்ல, நம்ம குல தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சுடுறேன், எல்லாம் சரியாகி சீக்கிரம் நீ உண்டாகணும்டா, நானும் அப்பாவும் அங்கு கிளம்பி வரோம் என்று பேசிவிட்டு வைத்தவர் உடனடியாக ஆராவை கூட்டிக் கொண்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று தன் மகளின் நிலையை கூறி மனமுருக வேண்டுதலை வைத்தார். அடுத்து ஒரு சில வாரங்களில் சரண்யா மிருதுளாவை ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொல்ல சித்ராவையும் மீனாட்சியையும் அழைத்து கொண்டு மருத்துவமனை சென்றாள். அங்கே சென்றதும் அன்றைக்கு பார்த்த அந்த டாக்டர்,
உனக்கெல்லாம் ஓகே தானம்மா என்று கேட்கவும், அவர் எதற்கு கேட்கிறார் என்று தெரியாமல் இவள் ஓகே டாக்டர் என்று சொல்ல, அவர் மிருதுளாவிடம் சில படிவங்களை கொடுத்து பூர்த்தி பண்ண சொல்ல, பக்கத்தில் நின்றிருந்த சரண்யா தானே அதை வாங்கி ஃபில் செய்து கொடுத்தாள். சரண்யாவை முழுவதுமாக நம்பி அடி முட்டாள்தனம் செய்தாள் மிருதுளா. மிருதுளாவிற்கு உள்ளே ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்க, பயத்துடன் வெளியே சித்ரா அமர்ந்திருக்க, அவரிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை மீனாட்சி. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்து வெளியே வந்த சரண்யா சிறிது நேரத்தில் மிருதுளாவை அழைத்து செல்லலாம் என்று சொல்ல, அடுத்த 1 மணி நேரம் கழித்து மூவரும் வீடு வந்து சேர்ந்தனர். அடுத்த 1 வாரத்தில் செக் பண்ண வேண்டும் என்று மீண்டும் மருத்துவமனை சென்று வந்தாள் மிருதுளா. இவர்களின் ட்ரீட்மெண்ட்னாலோ இல்லை கடவுளின் ஆசியாலோ ட்ரீட்மெண்ட் முடிந்த 1 மாதத்தில் மிருதுளா கருவுற்றாள். மருத்துவர் என்ற முறையில் சரண்யாவை அவள் முழுவதும் நம்ப, பின்னாளில் இந்த முட்டாள்தனமே இவளின் திருமண வாழ்க்கையை முடிக்க காரணமாக போகிறது என்று அறியாமல் பல மாதங்கள் கழித்து மிருதுளா கர்ப்பமானதால் அனைவரும் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர். ஆனால் ஒருவரை தவிர, அது மீனாட்சி. மற்றவர்கள் முன் மகிழ்ச்சியை காண்பிக்க அவர் சிரித்தாலும் கூர்ந்து கவனித்தால் அவர் முகத்தில் லேசான பய ரேகைகள் படர்ந்திருப்பதை பார்க்கலாம். அது ஏன் என்று அவருக்கு மட்டுமே தெரியும். மிருதுளா ட்ரீட்மெண்ட்டுக்காக கிளம்பி வந்திருந்த மிருதுளாவின் பெற்றோர் அதன் பிறகு 1 வாரம் அங்கேயே தங்கி அவளுக்கு உதவியாக இருந்தவர்கள் ஆரா சென்னையில் தனியாக இருப்பதால் கிளம்பி சென்றிருந்தனர். இப்பொழுது மிருதுளா உண்டாகி இருப்பதை கேள்விப்பட்டு மீண்டும் சந்துருவின் வீட்டிற்கு வந்தனர். மிருதுளாவை பார்த்ததும் அவர்களுக்கு அவ்வளவு ஆனந்தம். ஏற்கனவே சில முறை தங்கள் கண் முன்னே மிருதுளாவை அவள் மாமியார் மீனாட்சி வசை பாடியதை பார்த்திருந்தனர். குழந்தை இல்லாததால் எங்கே தன் மகள் வாழ்க்கை பாழாகி விடுமோ என்று பயந்திருந்தவர்களுக்கு இந்த செய்தி வயிற்றில் பாலை வார்த்தது போல இருந்தது. எப்பொழுதும் சந்தேகப்பட்டு கொண்டு மிருதுளாவை நொடிக்கு நொடி காயப்படுத்தி கொண்டிருந்த சந்துரு கூட தனக்கு ஒரு வாரிசு வரப்போகிறது என்று சந்தோஷப்பட்டவனின் பார்வையில் கொஞ்சம் காதலும் கனிவும் கலந்திருந்தது. அதன் பின் அவளிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டான். தான் அவளை எதுவும் சொல்லப்போய் பல நாள் கழித்து கருவுற்றிருக்கும் அவள் வயிற்றில் இருக்கும் பிள்ளையை பாதித்துவிடக் கூடாது என்று கவலைப்பட்டான். கருவுற்றதில் இருந்து மிருதுளாவின் கால்களை தரையிலேயே படவிடவில்லை மீனாட்சி. அவருக்கு அவர் கவலை. மோகனும் சித்ராவும் அவ்வப்போது வந்து பார்த்துவிட்டு சென்றனர். மிருதுளாவுக்கு வேண்டியதை வாங்கி தந்து வேலை செய்ய விடாமல், அவளிடம் கடி சொல்லாமல், ஏன் சின்ன கண்டிப்பு கூட இல்லாமல் அளவுக்கு அதிகமாகவே பார்த்து கொண்டார் மீனாட்சி. இத்தகைய கவனிப்புகள் எல்லாம் எதற்கு என்று மிருதுளாவிற்கு நன்றாக தெரியும். எல்லாம் அவர்களின் வாரிசு நன்றாக இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்பதால் தான். இல்லை என்றால் அவராவது இந்த அளவுக்கு தாங்குவதாவது, இந்த காரணத்திற்காகவாவது தன்னை ஒரு மனுஷியாக மதித்தார்களே என்று அவளுக்கு மன நிம்மதிதான். இப்படியே நாட்கள் நிம்மதியாக சென்று கொண்டிருந்தது. டாக்டர் சொல்லியது போல தவறாமல் மருத்துவமனை சென்று வந்தாள் மிருதுளா. வயிற்றில் வளரும் சிசுவின் வளர்ச்சி சரியாக நினைத்தது போல இருக்கிறதா என்று பரிசோதித்தனர். மகப்பேறு மருத்துவரின் சீனியர் அசிஸ்டன்ட் என்பதால் சரண்யாவே மிருதுளா ஒவ்வொரு முறை வரும்போதும் டெஸ்ட் எடுத்து அந்த ரிசல்ட்டை பெரிய டாக்டரிடம் காண்பிப்பாள். பெரிய டாக்டர் மிருதுளாவை பார்க்காமல் இருப்பது கூட அவளுக்கு ஒரு வகையில் வசதியும் கூட. அது அவள் மட்டுமே அறிந்த ரகசியம். மிருதுளாவின் வயிற்றில் இருக்கும் கருவின் வளர்ச்சி அவளுக்கு மிகவும் முக்கியம். அதுதான் அவளுக்கு பின்னால் தேவைப்பட போகிற துருப்பு சீட்டு. இதற்கிடையில் மீனாட்சி அவரின் தம்பி வீட்டுக்கு சென்று பேச அவர்களுக்குள் இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு விலகி உறவு சுமூகமாக மாறியது. சந்துருவிற்கு திருமணமானதை கேள்விப்பட்டு வீட்டுக்கு வந்து அவனையும் மிருதுளாவையும் வாழ்த்திவிட்டு சென்றனர். பெரியவர்களுக்கிடையே எந்தவித மனக்கசப்பும் இல்லாமல் இருந்தாலும் சரண்யாவின் மனதில் வன்மம் இருப்பதை யாரும் உணரவில்லை. அவளின் திட்டம் தெரியாமல் அவள் சொன்னவற்றிற்கு எல்லாம் உடன்பட்டார் மீனாட்சி. அவள் சொல்வதை செய்வதை தவிர அப்போதைக்கு அவருக்கு வேறு வழியும் இருந்திருக்கவில்லை. அதன் பின் வந்த நாட்களில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன் அத்தை வீட்டுக்கு வந்து சென்றாள் சரண்யா. வரும்பொழுதெல்லாம் மிருதுளாவிற்கு பிடித்தது என்று எதையாவது வாங்கி வருவாள்.
அவள் வரும் நேரம் சந்துரு வீட்டில் இருந்தான். அவனுடன் தான் இவளது நாள் கழியும். மிருதுளாவையும் சந்துருவையும் சேர்த்து கொண்டு பேசி சிரித்து பழைய கதைகள் பேசி என்று அந்த இடத்தையே கலகலப்பாக மாற்றி விடுவாள். மிருதுளாவிற்கும் அவளை போக போக பிடிக்க ஆரம்பித்தது. தோ மிருதுளா கருவுற்று 5 மாதமாக அதற்கும் சின்ன அளவில் விழா செய்தனர் சந்துருவின் வீட்டில். விழாவில் சந்துரு மகிழ்ச்சியான முகத்துடன் சுற்றி கொண்டிருந்தான். அதில் மிருதுளாவுக்கும் அவளை பெற்றோருக்கும் மகிழ்ச்சியே. ஆராவும் ஒரு முறை இங்கு வந்து தனது சகோதரியை பார்த்துவிட்டு சென்றாள். சந்துருவும் அவ்வப்போது அலுவலகத்தில் விடுப்பு எடுத்து கொண்டு வந்து சென்றான். இதற்கிடையில் 7ஆம் மாதம் முடிந்ததும் வளைகாப்பு வைத்துக் கொள்ளலாம் என்ற பெரியவர்கள் முடிவு செய்ய அதற்கான சுப நாள் குறிக்கப்பட்டது. முதலில் மிருதுளாவை சென்னைக்கு அனுப்ப முடியாது என்று மீனாட்சி சொல்ல, சந்துருவோ மருத்துவ தேவைக்கும் அவசரம் என்றால் தான் போய் அவளை பார்ப்பதற்கும் சென்னைதான் வசதி என்று முடிவாக சொல்லிவிடவே ஒரு மனதாக சரி என்று ஒத்துக்கொண்டாலும் ஒருவேளை கண்டுபிடித்து விடுவார்களோ என்று அவர் மனதில் சிறு பயம் இருந்தது. வளைகாப்பு நாளும் அழகாக விடிந்தது. அலுவலகத்தில் விடுப்பு சொல்லிவிட்டு சந்துரு ஊருக்கு வந்துவிட ஆராவும் கல்லூரிக்கு விடுப்பு போட்டு விட்டு வந்தாள். மீனாட்சி அழைத்ததன் பேரில் சரண்யாவின் குடும்பமும் விழாவுக்கு வந்திருந்தனர். லைட் நீல கலர் பட்டுப்புடவையில் ஆங்காங்கே கற்கள் பதித்து முந்தானையில் குட்டி கண்ணன் பானையில் இருந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிடும் காட்சி தங்க நிறத்தில் நெய்யப்பட்டிருக்க புடவைக்கு ஏற்ற நகைகளுடன் அழகாக ஜொலித்தாள் மிருதுளா. முழுமதியாக மேடிட்ட வயிறுடன் அறையில் இருந்து அழைத்து வரப்பட்ட மிருதுளாவை அங்கிருந்த வெல்வெட் சிம்மாசனத்தில் அமர வைத்தனர். அவள் பக்கத்தில் ஆரா முகத்தில் மகிழ்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தாள். ஒவ்வொரு பெண்களாக வந்து மிருதுளாவிற்கு சந்தனம் பூசி கையில் வளையல் போட்டுவிட்டு செல்ல எல்லோரும் சந்துருவை கிண்டல் அடித்தனர். அவனின் முகத்தில் தெரிந்த வெட்கம் கலந்த புன்னகையில் அவன் திருந்தி விட்டான் என்று நினைக்கையில் ஆராவிற்கு கூட மகிழ்ச்சிதான். ஒரு வழியாக கேலி கிண்டல்களுடன் விழா இனிதே முடிய அதற்கு ஒரு வாரம் கழித்து சென்னைக்கு புறப்படுவதற்கு டிக்கெட் எடுத்திருந்தனர் மிருதுளாவின் பெற்றோரும் சந்துருவும். ஆரா தன்னுடைய கல்லூரியின் இறுதி ஆண்டில் இருப்பதால் ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருந்தாள். அதனால் அவளுக்கு ஒரு வாரம் அங்கிருக்க முடியாததால் அடுத்த நாளே அவள் கிளம்பி சென்னைக்கு சென்று விட்டாள். வளைகாப்பு முடிந்த அடுத்த நாள் சரண்யா மீனாட்சியை பார்க்க வந்திருந்தாள். மாளிகை போன்ற பெரிய வீட்டில் 2 பக்கமும் படிகள் இருக்க கீழே எதிர் எதிர் திசைகளில் அறைகள் இருந்தது. அதில் ஒரு அறைதான் மீனாட்சி உடையது. சென்னைக்கு எடுத்து செல்ல வேண்டியவற்றை தன் தாயுடன் சேர்ந்து மேலே இருந்த தங்கள் அறையில் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் மிருதுளா. அடடே வாடாமா என்று சரண்யாவை வரவேற்ற மீனாட்சி அவளை தன் அறைக்கு அழைத்து சென்று பேசி கொண்டிருந்தார். குழந்தை நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கத்த, இனி எந்த ப்ராப்ளமும் இல்லை, இனிமே நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அத்தோட மிருதுளாவோட உடல்நிலையும் நார்மலா இருக்கு. ஸோ டெலிவரியில எந்த பிரச்சனையும் இருக்காது. நாம் பேசின எதையும் நீங்க அத்தான் கிட்ட சொல்லலையே என்றவள் மேற்கொண்டு எதையோ பேசி கொண்டிருக்க அந்த நேரம் வெளியே சென்றிருந்த சந்துரு அன்னையை தேடி அவரின் அறைக்கு வந்தவனின் காதில் சரண்யா பேசியது விழ அவசரப்பட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். போகாமல் வெளியே நின்று கேட்டிருந்தால் அவர்களின் சதி இவனுக்கு தெரிய வந்திருக்கும். பட்டென்று சந்துரு கதவை திறந்து கொண்டு வந்ததும் தாங்கள் பேசியதை தான் கேட்டு விட்டானோ என்று இருவருக்கும் உள்ளுக்குள் உதறல் எடுத்தாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. குறிப்பாக சரண்யா. ஏனெனில் இந்த சந்தர்ப்பத்தை தான் அவள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். அறைக்குள் நுழைந்தவன், என்ன சரண்யா, என்ன விஷயம், எதை என்கிட்ட சொல்லலையான்னு கேட்டுக்கிட்டு இருந்த என்று கேட்க, அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா, அவ சும்மா எதையோ பேசிட்டு இருந்தா என்று சமாளித்தார் மீனாட்சி. அம்மா சும்மா எதையாவது சொல்லாதீங்க, அவன் என் பேரை சொன்னான், அது எனக்கே நல்லா தெரியும், உங்களை பார்க்க வந்த, அப்பதான் இவ சொன்னது என் காதுல என்று சொல்லி கொண்டிருந்தவனின் கண்களில் சரண்யாவின் கையில் இருந்த மெடிக்கல் ஃபைல் பட்டது. அதன் அட்டையில் மிருதுளா என்ற பெயர் இருக்கவே, அது என்ன ஃபைல் சரண்யா, மிருதுளா பேர் போட்டிருக்கு, அவளுக்கு எதுவும் பிரச்சனையா, இல்ல குழந்தைக்கு, ஒருவேளை அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா என்று லேசாக குரலை உயர்த்தவும், ஐயோ அதெல்லாம் இல்லத்தான் என்று பதறுவது போல சரண்யா பாவனை செய்ய, அப்ப என்ன விஷயம் சொல்லு.
சரண்யா, நீயே சொல்லு, இல்லனா நான் ஹாஸ்பிட்டல் போய் கேட்டுக்கிறேன் என்று அவன் சொல்லவும், ஐயையோ, நம்ம திட்டம் எல்லாம் அம்பலமாகிடுமே என்று அதிர்ந்த சரண்யா, ஐயோ வேண்டாம் அத்தான், நானே சொல்லிடுறேன் என்று கூற, சரண்யா என்ன சொல்லப் போகிறாளோ என்ற மீனாட்சி இவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தார். அதை உணர்ந்து இவளும் திரும்பி பார்க்க, வேண்டாம் சொல்லிடாத என்பது போல அவர் முக பாவனை செய்ய, இவளோ மன்னிச்சிடுங்க அத்த என்ற ரீதியில் பார்த்தவள் கடகடவென்று அனைத்தையும் சொல்லி முடித்தாள். சரண்யா சொல்ல சொல்ல அதிர்வுடன் அனைத்தையும் கேட்ட சந்துரு கொதிநிலைக்கு சென்றிருந்தான். கோபத்துடன், நீ சொல்றதெல்லாம் உண்மையா என்று கேட்டவன் அவள் கையில் இருந்த ஃபைலை வாங்கி திறந்து பார்க்க, அவள் சொன்னது உண்மை என்று தெரிந்தது. அப்படியே நரம்புகள் புடைக்க கோபம் கட்டு கடங்காமல் வந்தது. ஃபைலை அவளிடம் திருப்பி கொடுத்தவன் அவளிடம் ஏதோ சொல்ல, உடனே முடியாதே அத்தான், கஷ்டமாச்சே என்று அவள் பதில் சொல்ல, எவ்வளோ பணம் வேணாலும் கட்டிடு சரண்யா, எனக்கு உடனே வேணும் என்று சந்துரு பதில் சொல்லிவிட, அவளும் சரியத்தான் என்ற தலையாட்டினாள். அந்த கோபத்துடனே வெளியே சென்று விட்டான் சந்துரு. அவன் போகும் வரை மூச்சை இழுத்து பிடித்திருந்த மீனாட்சி அதன் பின்புதான் ரிலாக்ஸ் ஆனார். சரண்யா பக்கம் திரும்பியவர், ஏன் சரண்யா இப்படி சொன்ன என்று அதிர்ச்சியுடன் கேட்க, பின்ன நான் சொல்லாம இருந்தா நிச்சயம் அத்தான் ஹாஸ்பிட்டல் போய் விசாரிச்சிருந்திருப்பாரு. அப்புறம் நாம 2 பேர் தான் மாட்டுவோம். ஆமா, உங்களுக்கு என்ன, எதுக்கு இப்படி கேக்குறீங்க? மருமக மேல அவ்வளோ பாசமா என்ற நக்கல் குரலில் பேச அவசரமாக மறுத்தார் மீனாட்சி. அந்த அர்த்தத்துல சொல்லடிமா. சொல்லலடிமா, அவன் மேல எனக்கு என்ன பாசம், நீ சொன்னியே, அதால நம்ம திட்டம் அவனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குமோன்னு ஒரு பயம், அவ்வளவுதான் என்று இவர் பம்ம, அப்புறம் என்ன, அமைதியா நடக்க போறத கவனிங்க என்று சொன்னாள் சரண்யா. ஆனால் அவள் கண்களில் தெரிந்த துவேஷத்தை இவர் கவனிக்கவில்லை. சந்துரு சொன்னது போல சில நாட்களில் அவன் கேட்டதை செய்து முடித்த சரண்யா அவன் எதிர்பார்த்த ஃபைலை அவனிடம் எடுத்து வந்து கொடுக்க, வாங்கி பார்த்தவன் கோபத்துடன் மாடியில் உள்ள தனது அறைக்கு சென்றான். நாளைக்கு கிளம்ப வேண்டியிருந்ததால் எல்லாவற்றையும் சரிபார்த்து கொண்டிருந்தாள் மிருதுளா. அறைக்குள் நுழைந்தவன், மிருதுளா என்று கர்ஜிக்க, அவன் குரல் கேட்டு திரும்பி பார்த்தவளின் முகத்தில் ஃபைலை வீசி எறிந்தவன், இதெல்லாம் என்னது என்று கேட்க, புரியாமல் விழித்தவள் கீழே விழுந்திருந்த ஃபைலை குனிந்து எடுத்தவள் தன் கணவனை பார்த்து கொண்டே ஃபைலை திறந்து அதில் இருந்தவற்றை படிக்க படிக்க அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதுவும் கடைசி வரியை படித்தவளுக்கு கண்கள் இருட்டாகி தலை சுற்றுவது போல இருக்க, இருந்தும் தன்னை சமன் செய்து கொண்டு, தான் பார்த்தது சரியா, இதில் போட்டிருப்பது தன்னுடைய பெயர்தானா என்று மீண்டும் மீண்டும் உற்று பார்க்க, ஆம் என்றது அவளுக்கு கிடைத்த விடை. அதிர்வுடன் நிமிர்ந்து சந்துருவை பார்த்த மிருதுளா, சத்தியமா எனக்கு தெரியாதுங்க, என்ன நம்புங்க என்று அவனை நோக்கி செல்ல, ச்ச என்ற முக சுளிப்புடன் பின்னே நகர்ந்தான் அவன். அவன் முக சுளிப்பில் அதிர்ந்து அப்படியே நின்றவள், நான் சொல்றது உண்மைங்க, இது இது என்று அழுகையுடன் பேச, போது நிறுத்திடி, சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்ன மாதிரி பொண்ணுங்களால எல்லா பொண்ணுங்களுக்கும் கெட்ட பேரு, எப்படிடி உனக்கு இப்படி செய்ய மனசு வந்தது என்றவனின் குரலில் அவ்வளவு அருவருப்பு. மேலும் மனைவியை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் மிருதுளாவை பார்த்து சொன்னான். ஏற்கனவே இவன் அப்படித்தான் பேசுவான் என்றாலும் இப்பொழுது அவனின் வார்த்தைகள் அவனின் கோப அளவை போல எல்லையை கடந்து கொண்டிருந்தது. கேட்டுக்கொண்டிருந்த மிருதுளாவோ தன் உணர்வுகள் மறத்து போய் சிலை என ஸ்தம்பித்து நின்றிருந்தாள். அவனின் சொற்கள் தந்த வலியை விட அவனின் பார்வையில் தெரிந்த அருவருப்பு தன்னை யாரோ சாக்கடையில் முக்கி எடுத்தது போல அவளை கூனி குறுக வைத்தது. சந்துருவின் குற்றச்சாட்டை நினைக்கையில் அவனுடனான தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் இவள் கண் முன் வந்து போக உடல் கூசி போனது மிருதுளாவிற்கு. கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கணவனாக என்னுடன் வாழ்ந்திருக்கிறான். எப்படி இவனால் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடிந்தது? அப்பொழுதுதான் அவனுடன் வாழ்ந்த வாழ்க்கையை பொய் என்றல்லவா நினைக்கிறான். நான் அப்படிப்பட்டவளா, இல்லை அப்படித்தான் நடந்து இருக்கிறேனா என்ற கேள்விகள் எல்லாம் அவள் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்க, கண்கள் நிலை குத்தி இருக்க, கண்ணீர் விடாமல் வழிந்து கொண்டிருந்தது. அந்த நேரம் அங்கே வந்த சித்ராவின் காதுகளில் சந்துரு பேசியது எல்லாம் விழ, அதிர்ந்தவரின் வயிற்றுக்குள் தன் பெண்ணின் வாழ்க்கையை நினைத்து பய பந்து உருண்டது.
பதட்டத்துடன் அறைக்குள் வந்தவர், மாப்பிள, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல என்ற கலக்கத்துடன் சந்துருவிடம் மன்றாட, அவனோ மிருதுளாவை முறைத்துவிட்டு இவர் பக்கம் திரும்பியவன், டெஸ்ட் ரிசல்ட் ஆமாம் சொல்லுது. இதை தவிர வேற என்ன சாட்சி வேணும்? இதுக்கு மேல நான் பேச தயாரா இல்ல. இன்னைக்கு சாயந்தரம் பஞ்சாயத்துல வந்து நான் கட்டுன தாலியை கழட்டி கொடுத்துட்டு போக சொல்லுங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல அவ கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்ல என்று கூறிவிட்டு சித்ராவின் அழைப்பை காதில் வாங்கிக் கொள்ளாமல் படிகளில் இறங்கி கீழே சென்று விட்டான். படிகளில் நின்று மேலே நடந்த அனைத்தையும் சந்தோஷத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த மீனாட்சியும் சரண்யாவும் சந்துரு வருவது தெரிந்து முகத்தை பாவம் போல வைத்து கொண்ட மீனாட்சி, ஏன் இப்படி செஞ்ச தம்பி? அவ பாவம் இல்லையா என்று கேட்க, அவனோ, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இதுல நீங்க தலையிடாதீங்க, அப்புறம் இந்த வீட்டுக்கே இனி நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட, தம்பி அப்படியெல்லாம் பேசாதப்பா, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான் என்று சோகம் போல சொல்ல, சந்துருவோ கோபத்துடன் கீழே சென்று விட்டான். ஐயோ பாவம் என்பது போல தங்கள் பார்வையை வைத்திருந்த இருவரும் அவன் சென்றதும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். அன்றைக்கே சந்துருவிற்கு விஷயம் தெரிந்ததும் ஏன் இப்படி செய்தாய் என்று வருத்தப்பட்ட மீனாட்சியை எப்படியோ பேசி பேசியே மாற்றியிருந்தாள் சரண்யா. மிருதுளாவை சந்துரு வாழ்க்கையில் இருந்து நீக்க மட்டுமல்லாமல் தன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவரை மாற்றியிருந்தாள். காரணம், அவள் கையில் இருந்த விஷயம். சந்துரு பேசிவிட்டு போன பின்பும் அப்படியே சிலை என நின்றிருந்த மகளை உலுக்கிய சித்ரா, மிரு பேசுடி, இப்படியே நிக்காதடி, எனக்கு பயமா இருக்கு, அம்மாடி, அம்மோ என்று பல தடவை கூப்பிட்ட பிறகே நடப்புக்கு வந்தவள் கதறலுடன் தன் அன்னையை அணைத்து கொண்டு, நான் அப்படி செய்யலம்மா, என்னை நம்புமா, ப்ளீஸ்மா, நான் மோசமான பொண்ணு இல்லம்மா, என்னை நீங்க அப்படி வளர்க்கலாமா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா, அவர்கிட்ட நீங்க சொல்லுங்கம்மா, ப்ளீஸ்மா என்று அவள் பாட்டுக்கு புலம்பிக் கொண்டிருக்க சித்ராவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அம்மோ அழாதடா என்று கூறியவர் அவளுடன் சேர்ந்து அழுது கரைந்தார். தெரிந்தவர் வீட்டிற்கு சென்றிருந்த மோகன் அப்பொழுதுதான் வீட்டிற்கு திரும்ப சித்ரா சொன்ன செய்தியில் தலையில் இடி விழுந்தது போல தலையில் கை வைத்தபடி அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டார். எந்த தந்தையும் திருமணமான தன் மகளை பற்றி கேட்கக்கூடாத செய்தி இது. கை வளைவில் மிருதுளாவை பிடித்து கொண்டே தன் கணவன் அருகில் அமர்ந்த சித்ரா அவரின் முகத்தில் தெரிந்த சூன்யத்தில், என்னங்க, வாங்க நம்ம மாப்பிள்ளை கிட்ட போய் பேசுவோம், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குங்க, நம்ம பொண்ணு அந்த மாதிரி கிடையாது, இப்படியே இருக்காதீங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கை, அதுவும் இப்ப குழந்தை பிறக்க போற நேரம், வாங்க என்று அவரிடம் வெகு நேரம் பேச ஒரு வழியாக தன் கண்களை துடைத்து கொண்டவர் மனைவி மகளுடன் கீழே சந்துருவை தேடி சென்றார். அவனும் அப்பொழுதுதான் வீட்டிற்கு திரும்பி இருந்தான். சந்துருவிடம் சென்ற மோகன், மாப்பிள்ள, என் பொண்ணு எந்த தப்பும் செய்யல, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, ப்ளீஸ் மாப்பிள்ள, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, உங்க மனைவியோட வாழ்க்கை என்று சொன்னவரை தடுத்தவன், ஏன் பெண்டாட்டின்னு சொல்லாதீங்க, இவ்வளோ தூரம் எனக்கு துரோகம் செஞ்ச பிறகு அவ எனக்கு மனைவி இல்லை, நான் சொன்னதை முதல்ல செய்யுங்க என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று சென்று விட்டான். அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் உலகமே அழிந்து விட்டதைப் போல நிர்கதியான நிலைமையில் நெஞ்சில் பதை பதைப்புடன் மூவரும் இருக்க, மிருதுளாவிற்கு வேறு மயக்கம் வருவது போல இருக்க, கீழே இருந்த அறைக்கு அழைத்து சென்று கட்டிலில் அவளை உட்கார வைக்க, அந்த நேரம் எதேச்சையாக ஆரா போன் செய்தாள். இவள் வேறு போன் செய்கிறாளே என்ற அச்சத்தில் தன்னை சமாளித்து கொண்டு போனை அட்டன் செய்த சித்ரா பேசிக் கொண்டிருக்கையிலேயே தன்னையும் அறியாமல் அழுதபடி இங்கு நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டார். அனைத்தையும் கேட்ட ஆரா, ச, இவ்வளவு மட்டமான புத்தி இருக்கிறவரா என்று நினைத்தவள், இவ்வளவு தூரம் சந்துரு பேசிய பிறகு அப்படிப்பட்ட ஒருவனுடன் தன் சகோதரியை இனிமேல் வாழ அனுமதிக்க முடியாது, மீறி அனுமதித்தால் இவள் வாழ்க்கை எவ்வளவு நரகமாக இருக்கும் என்று உணர்ந்தவள் மிருதுளா வாழ்க்கையில் சந்துரு செய்த அத்தனை கொடுமைகளையும் ஒன்று விடாமல் தன் பெற்றோரிடம் சொல்லிவிட்டாள். இத்தனை நாளா நமக்காக, நம்ம குடும்ப கௌரவத்துக்காக எல்லாத்தையும் அக்கா சகிச்சுக்கிட்டு வாழ்ந்திருக்காமா, இன்னைக்கு இவ்வளோ தூரம் நம்ம அக்கா அவ வாய் கூசாம அசிங்கமா பேசின பிறகு எப்படிம்மா அவளை அங்க விட முடியும்
இனி அவ வாழ்க்கை நிம்மதியா இருக்குமா? தேவையில்லம்மா. இந்த மாதிரி ஒரு ஆள் கூட வாழணும்னு அக்காக்கு எந்த அவசியமும் இல்ல. இப்படி பேசுறவன் விட்டா நாளைக்கு என்ன வேணா பேசுவான். இப்ப அவன் சொன்ன வார்த்தையே அதிகம். அவன் செஞ்ச வேலைக்கு முதல்ல அவன போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளணும் என்று சரமாரியாக பொரிந்து தள்ள, சித்ராவோ ஒருவேளை அந்த ரிப்போர்ட் தப்பாக கூட இருக்கலாமே ஆரா, தெரியாம மாப்பிள பேசி இருக்கலாமேடா என்று சொல்ல, பெத்தவங்க நீங்க இந்த ரிப்போர்ட் தப்புன்னு நினைக்கிறீங்களம்மா, அப்ப அதே மாதிரி அந்த ஆளும் நினைச்சிருக்கணும்ல. யார் எது சொன்னாலும் ஆதாரம் காட்டினாலும் என் பொண்டாட்டி அப்படி இல்லைன்னு சொல்லி இருக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் அக்கா கிட்ட கேட்டு இருக்கணும். ஆனா அந்த ஆளுக்கு தான் அந்த நல்ல குணம்லாம் இல்லையே. ஆரம்பத்திலிருந்தே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தவரு இப்படி ஒரு விஷயம் கிடைச்சா சொல்லவா வேணும்? அவர் திருந்த மாட்டாருமா. நீங்க தயவு செஞ்சு அங்கிருந்து கிளம்புங்க. இனி அந்த ஆளு தேவையில்ல என்ற பதிலுக்கு சொல்ல, ஏதோ பேச வந்த தாயை திட்டியவள், பாழுங்குழின்னு ஒரு வார்த்தை சொல்வாங்கம்மா. ஆனா நிஜமா இந்த ஆளு பாழுங்கிணறு தான். நரகம்னு தெரிஞ்சும் உங்க பொண்ணை அங்க விடணும்னு சொன்னீங்கன்னா, உடனே நான் அங்க கிளம்பி வந்து அந்த ஆள் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன். அந்த ஆள் சொன்ன மாதிரி அவன் கட்டுன தாலிய அவன் மூஞ்சியில தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க. சந்தேக பிராணி. நீங்க முதல்ல அக்கா கிட்ட போன கொடுமா என்றவள் மிருதுளாவிடமும் தன் பெற்றோரிடம் கூறியதையே சொன்னவள். நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதக்கா. அந்த ஆள் உனக்கு தகுதி இல்ல. இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் போதும்க்கா. இனி உனக்கு உன் குழந்தை இருக்கு. நாங்க இருக்கோம். தயவு செஞ்சு அவனை தூக்கி எறிஞ்சுகிட்டு வாக்கா. அவனுக்கு வேணா நீ முக்கியம் இல்லாம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு நீ முக்கியம் அக்கா. இனி அந்த ஆள்கிட்ட சிக்கி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. ப்ளீஸ்க்கா. குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு நாளைக்கு முடிய போற வாழ்க்கை இல்லக்கா. அட்ஜஸ்ட் செஞ்சுகிட்டு போக. உயிர் இருக்கிற வரைக்கும் வாழப் போற வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நீ அந்த ஆள் கூடத்தான் இருக்கணும். உன்னை இந்த அளவுக்கு பேசுனவன் உனக்கு தேவையாக்கா? உனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இல்லையா? புருஷன் நல்லவனா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி உன்னை அசிங்கமா பேசுறவன் உனக்கு தேவை இல்லக்கா. ப்ளீஸ்க்கா. யாருக்காகவும் நம்மோட தரத்தை டிக்னிட்டியை இழக்க கூடாதுன்னு நீதான் எனக்கு சொல்லி இருக்க என்று வெகுநேரம் பேச, இங்கிருந்த மூவருமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தனர். மிருதுளா வாழ்க்கையில் இதுநாள் வரை நடந்ததை இப்பொழுதுதான் தெரிந்து கொள்கின்றனர் மோகனும் சித்ராவும். இந்த அளவுக்கு ஒருவன் கீழ் இறங்குவானா? அப்படிப்பட்ட ஒருவனிடம் நம் மகளை விட்டு செல்வதா? இப்பொழுது வாயில் பேசும் இவன் நாளை தவறான சந்தேகத்தில் நம் மகளை கொலை செய்யக்கூட துணிவானே. கெட்டவன் என்று தெரிந்தே தங்கள் மகளை அங்கே விடுவதா என்று பல மணி நேரம் யோசித்து இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தவர்கள் தங்கள் உடைமைகளை பைகளில் எடுத்து வைக்க அந்த நேரம் அவர்களை பஞ்சாயத்துக்கு வரும்படி அழைப்பு வந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.